இப்போ இந்த வீடியோட பர்பஸ் என்னென்னா ஒரு சின்ன அவேர்னஸ் டுவர்ட்ஸ் நியூ ஜென்ரேஷன் அப்படி வச்சுக்கலாம். இது ஏற்கனவே வந்து ஒரு ஹியூமன் எக்ஸலன்ஸுக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், வாட் வே ஹியூமன் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் நேச்சர் அண்ட் நர்ச்சர், ஹவு ஹியூமன் கேன் பி கன்வெர்டட் இன்டு டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதான் அதில் வந்து 2-3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன் இஸ் பேரண்டிங் ஜேர்னி. அந்த பேரண்டிங் ஜேர்னி தான் வெரி இம்பார்ட்டண்ட். அதில் வந்து கன்செப்ஷன் டு 2 years. We call it as Zenith School of Beginning School of Excellence. அதுதான் அதோட அதுதான் தட் இஸ் அ மெயின் டார்கெட். அதில் ஒரு டிவிஷன் வந்து எஜுபான். தட் இஸ் எஜுபான்னா கர்ப்பத்திலேருந்து கல்வி. இப்போ பீப்புள் மிஸ்டேக் கல்வினா என்ன அப்படின்னு வந்து நிறைய பேர் அகடமிக்ஸ் அப்புறம் மார்க்கு அதெல்லாம். இட்ஸ் நாட் தேட். எஜுபானோட மெயின் நோக்கமே என்னென்னா ஃபார்மேட்டிவ் பீரியட் ஆஃப் பிரைன் ஃப்ரம் கன்செப்ஷன் டு 2 years இஸ் வெரி ஸ்ட்ராங், வெரி ரேப்பிட். இது சயின்டிஃபிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த மாதிரி அதில் வந்து ஃபார்மேட்டிவ் பீரியடில் பேரண்ட்ஸோட பேரண்டிங் ஜேர்னி எப்படி இருக்கணும், அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு தான் எஜுபான்ங்கிறது. அதுக்கடுத்தது த மிடில் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு உண்டு. ஆஃப்டர் த 3 இட் கோஸ் அப் டு த அடலசன்ஸ். அப்புறம் ஃபினிஷிங் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸுங்கிறது தென் த ப்ரொஃபஷன், கிராஜுவேஷன். இது எல்லாத்துக்குமே வந்து ஃபவுண்டேஷன் வந்து அந்த பிகினிங் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் தான். த ஃபார்மேட்டிவ் பீரியட், த பிரெயின் க்ரோஸ், நியூரல் நெட்வொர்க்கிங் க்ரோஸ் ரேப்பிட்லி. இட்ஸ் அ ஃபவுண்டேஷன் பீரியட். அப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து எஸ்பெஷலி மதர் என்ன பண்ணணும்னா பிரெயின் ஆர்கிடெக்டாக இருக்கணும். தே ஹாவ் டு டிசைன். இதில் வந்து நேச்சுரலாக ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும், என்வைரன்மெண்ட்டில் ஒரு பொட்டென்ஷியலிட்டி பேரண்ட்ஸ் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் 2 பேர் ரொம்ப வைட்டலி இம்பார்ட்டன்ட் பீப்புள் இன்வால்வ். ஒன் இஸ் எக்ஸ்பெக்டன்ட் மதர், அதாவது கர்ப்பம் தரித்து குழந்தையை எதிர்பார்க்கிற அம்மாக்கள். அடுத்தது வந்து நியூ மதர்ஸ். இவங்க பிளே வந்து ரொம்ப, அதுக்காக ஃபாதரோட ரோடு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த பீரியடில் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அந்த எரர் வந்து காம்பன்சேட்டே பண்ண முடியாது ஹோல் ஆஃப் த லைஃப். பிகாஸ் த ஃபவுண்டேஷன் பீரியட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு கட்டடம் கட்டுறோம்னா ஃபவுண்டேஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதுமாதிரி ஒரு குழந்தைக்கு ஆன அறிவுத்திறன், தேகத்திறன், சோஷியலைசேஷன், அப்புறம் ஸ்பிரிச்சுவலைசேஷன், இது எல்லாத்துக்கும் சீட் பண்ணுற ஒரு ஏரியா வந்து எஜுபான். அதை எஜுபான்னு வச்சுருக்கோம். இந்த இதில் வந்து இந்த 9th month ஆஃப் 3rd trimester வந்து பிரகலாதன் நம்ம ட்ரெடிஷ்னலாக எல்லாமே இருந்திருக்கு. ஆனால் நமக்கு வந்து கூட்டு குடும்பம் இல்லை, நமக்கு சொல்லி கொடுத்துக்கிற ஆளுகள் இல்லை, நியூ ஜென்ரேஷனுக்கு அந்த சான்சஸ் இல்லாததுனால, ஒரே ஒரு குழந்தை நியூக்ளியர் ஃபேமிலி பெற்றுக்கிறதுனால அந்த நியூ ஜென்ரேஷன் மிக்ஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போயிடுது. அதனால் இவங்க ஓவராக பெட் பண்ணி குழந்தைங்களை பேம்பர் பண்ணி அதுக்கு நோங்கிற வார்த்தையே தெரியாமல் போயிடுது. ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு பிரகலாதன் அபிமன்யு ஸ்டோரி தெரியும் உங்களுக்கு. கர்ப்பத்திலிருந்தே கல்விங்கிறது நம்ம ஃபஸ்ட்டில் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் அகடமிக்ஸு, மார்க்கு அப்படி இல்லை. இன்டெலிஜென்ஸ், இன்டெலெக்சுவல் எக்ஸலன்ஸ்னு சொல்லலாம். இன்டெலிஜென்ஸ் இஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் ஹியூமன் ஐக்யூ. அந்த ஐக்யூ வந்து டிட்டர்மைன்ட் மினிமம் வந்து ஒரு 7 generationலேருந்து பாஸ்ட் ஆன் டு ஜீன். அது 7 தலைமுறை, தாத்தா, பாட்டி, கொழுத்தாத்தா, ஒவ்வொருத்தங்கள்ட்ட இருக்கிற ஒரு 40 trillion 40 million trillion செல்ஸில் அது பதியும். இந்த பதிவின் ரகசியம்தான் நம்மளோட புத்திசாலித்தனம். இதனால ஒருத்தருக்கு வந்து ஒரு என்வைரன்மெண்டல் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா கூட அந்த பிறப்பாற்றல், நேச்சுரல் ஆற்றல் வந்து அவங்க புத்திசாலியாக இருப்பாங்க. அவங்களுக்கு படிப்பு இல்லைன்னா கூட அவங்களுக்கு புத்திசாலியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த புத்திசாலித்தனத்தை எப்படி வந்து நம்ம மல்டிப்ளையிங் த இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த பேபி இஸ் வித் த பிட்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ட் இன்ஃபர்மேஷன் டூரிங் த ஃபார்மேட்டிவ் பீரியட் ஆஃப் பிரெயின். அதுதான் த கோர் ஏரியா ஆஃப் யுவர் ஹியூமன் டெவலப்மெண்ட்.
இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்லாம் வந்து அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது தானே தவிர அதை எப்படி வந்து மல்டிபிள் பண்ணுறதுங்கிறதுக்கு சான்சஸே கிடையாது. அதனால் அந்த அந்த ஏரியா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அந்த காலத்தில் அது இல்லாமல் இருந்தது காரணம் வந்து ஒரு 5-6 குழந்தைங்க, நியூக்ளியர் ஃபேமிலி இல்லாமல் கூட்டு குடும்பம் எல்லாம் இருந்ததுனால குழந்தைய பார்த்து குழந்தை கற்றுக்கும். அதனால் அது தேவையில்லாமலே போயிடுச்சு. இப்போ அப்படி இல்லை. இப்போ டெஸ்பரேட் நீட் ஆஃப் தட். ஸோ அந்த இது வந்து த மதர் ஹேஸ் டு ஒர்க் ஆஸ் அ ப்ரொஃபஷனல் மதர் இஸ் ஆன் டியூட்டி, டோன்ட் டிஸ்டர்ப் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் வந்து அந்த குழந்தைக்கு அந்த சமயத்தில் எவ்ரி திங் இஸ் நியூ. டூரிங் த எல்லாமே பிளாங்க் ஸ்லேட்டாக இருக்கும். அப்போது வந்து இன்டெலிஜென்ட் ஃபார்மேட்டிவ்ல எது கொடுத்தாலும் இன்டெலிஜென்ட் ஆகும், தப்பாக கொடுத்தாலும் அது பிடிச்சிக்கும். என்வரன்மெண்ட்டில் டிவியோ ஐஃபோனோ அது எது கொடுத்தாலும் குழந்தைக்கு எதுவும் நல்லது கெட்டது டாக்ஸிக் தெரியாது, குட் தெரியாது. ஸோ அதனால் அந்த ஏரியாவில் வந்து எது கொடுத்தாலும் ஃபார்மேட்டிவ் பீரியடில் கொடுக்கறது ஃபவுண்டேஷனில் போய் உட்காந்துரும். அதனால் அதை எரேஸே பண்ண முடியாது. அதனால் இந்த பேரண்டிங் ஆஃப் த நியூ சைல்டு ஃப்ரம் த கன்செப்ஷன் இஸ் த டஃபஸ்ட் ஜாப். அப்போ வந்து ரொம்ப கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய நீங்கள் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணி எப்படிலாம் அதுக்கு ஃபீட் பண்ணீங்க, எப்படிலாம் நியூட்ரியன் கொடுத்தீங்க, எப்படிலாம் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த 2 years ஃபார்மேட்டிவ் பீரியட் ஆஃப் பிரெயினில் அதுக்கு வேண்டியதை பிட்ஸாக தான் கொடுக்கணும். எது கொடுக்கக்கூடாதுங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒவ்வொரு டேயும் டே 1 ஆஃப் கன்செப்ஷன் டு லாஸ்ட் லைஃப் டில் டெத் நமக்கு ஒவ்வொன்றும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும். தட் இஸ் கால்டு எக்ஸ்பீரியன்ஸ் கோஷியன்ட். நீங்கள் 5 வயசுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும், 6 வயசுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும், 10 வயசுக்கு வரும். ஸோ இது எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு 2 yearsோட ஃபவுண்டேஷன் வந்து கரெக்டாக இருந்தால் தான் இதோட வெர்டிக்கல் எக்ஸ்பென்ஷன் நம்ம கொண்டு போக முடியும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப சயின்ஸு. இதை விட்டுட்டாங்கன்னா தென் தே கனாட் கேட்ச் அப், தே கனாட் டிப் த ஃபவுண்டேஷன் அண்ட் டூ. ஏன்னா கட்டடத்தை இடித்து பண்ணுற மாதிரி இதை மூளையில் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து குழந்தையோட அறிவுத்திறனை அல்லது அதோட அனுபவத்திறனை வளர்க்கணும், அறிவை விடுங்க, அகடமிக்ஸ் விடுங்க. ஏதாவது ஒரு திறனை வளர்க்கணும் அப்படின்னு நினச்சா கூட அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்க அஸ்திவாரம் பலமாக இருக்கணும். நீங்கள் அஸ்திவாரமே இல்லாத ஒன்றில் வந்து எப்படி நீங்கள் அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸை ஃபார்ம் பண்ண முடியும், எக்ஸ்பீரியன்ஸை ஃபார்ம் பண்ண முடியும், புரிஞ்சிக்கிற ஆற்றல் அப்போ தான் வரும். ஏன்னா அந்த பிரெயின் கெப்பாசிட்டி இஸ் ஸோ ஹியூஜ், இட்ஸ் டோட்டலி அன்லிமிட்டட் அண்ட் we have nothing to feed. Tons and tons of information the child can gather during the formative period because everything is new. அதனால் the 99% of the human using only 1% of the brain, the rest of 99% is not used. அதனால் the vitally important period is 0 to conception to 2 years. So where the eduborn is going to play a guidance role professionally based on the genetic potentiality. Even twins at home are not identical. So because நான் சொன்ன இந்த பரம்பரை ஆற்றல் இந்த குழந்தைங்களுக்கு பேஸ்ட் ஆன் த 7 generation சொன்னேன். 8 ஜென்ரேஷனில் எந்த குழந்தைக்கு எது விழுதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் children is very dynamic. Parents should be highly dynamic. They cannot have a fixed dose like அது செய்ய முடியாது. அதனால் அதை வந்து நம்ம வந்து நர்ச்சர் பண்ணுறதுக்கு நம்மளை வளர்த்துக்கணும், பேரண்ட்ஸ் நம்மளை வளர்த்துக்கணும். அப்போ தான் அதை பண்ண முடியும். இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஒன் சைல்டு டு அனதர், ஈவன் ஃபார் ட்வின்ஸ். அதெல்லாம் சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணி அதெல்லாம் ஒரு ஆல்மோஸ்ட் 90% எல்லாருக்கும் சூட்டபிள் ஆகிற மாதிரி ஒரு பேஸ்ட் ஆன் தட் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம கைடன்ஸ் கொடுத்து, ஸ்டெப் பை ஸ்டெப் கவுன்சிலிங் கொடுத்து, ஸ்டெப் பை ஸ்டெப் அனாலிசிஸ் பண்ணி கிளினிக்கலி சொல்லுவாங்கள்ல, அந்த குழந்தைய நம்ம பார்க்குறோம், போன மாதம் இந்த மாதிரி அந்த குழந்தை இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் செய்யறதுக்கு தான் இந்த எஜுபான்கிற கான்செப்டை டெவலப் பண்ணியிருக்கோம். இது வந்து இது வந்து வேர்ல்டுலேயே வந்து இட்ஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட். ஒன்று
ஜெனித்னு இருந்தது வந்து சென்டர்ஸ் இருந்தது, மதர் கேன் அண்ட் சைல்டு கேன் கம். ஸோ அந்த டிஃபிகல்ட்டிஸில் நிறைய ஒர்க்கிங் மதர் இருக்கிறதுனால, based on the request of the parents, we developed Eduborn home school where we give a guidance. The mother becomes the first teacher, the home becomes the first school. அதுக்கு இந்த கிட்ஸியில் ஒரு சென்டர், திருச்சி சென்டரில் then and there we are trying to give a counseling to the new mothers and expectant mothers, and tools we supply to them whereby doubts can be cleared then and there. பீரியாடிக்கலாக அந்த குழந்தையோட மைல்ஸ்டோன்ஸ் நம்ம என்ன பண்ணலான்னாக்கா, இன்றைக்கி இந்த பொண்ணு, இந்த பையன், ஒரு வயசில் இருக்க பையன் ஒரு வயசு ஒரு நாளில் இருக்க மாட்டான். ஏன்னா he gained some bits of intelligent information where he gains his experienced quotient. அதனால் மொனாட்டனஸாக குழந்தைகிட்ட சொன்னோன்னா, நேத்திக்கு பேப்பரை நேத்தி படித்தா நல்ல, இன்னி பேப்பரை இன்றைக்கி படித்தா எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ, இன்னி பேப்பரை நாளைக்கு கொடுத்தோன்னா படித்த பேப்பரை படிக்க மாட்டாங்க. அதனால் நியூ பிட்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ட் இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆன் த சைல்டு மூட் we have to present it, whereby the neural networking in the brain will be enhanced, the brain potentiality will be developed. Once brain potentiality develop ஆயிடுச்சுனாக்க, then it will work for the entire life. அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, விஷுவல் இன்டெலிஜென்ஸ், ஆடிட்டரி இன்டெலிஜென்ஸ், ஃபிசிக்கல் இன்டெலிஜென்ஸ், இது எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி ரீடிங் இன்டெலிஜென்ஸை அதில் கொண்டு வந்துடலாம். ஸோ த ரீடிங் டீகோடிங் வில் பி an automatic. The children will not find any difficulty in doing that. So we are planning to start a small way, being time is very short, on the inaugural on Vijayadashmi Day. Subsequently, development process will take place from 7th October. You can keep in touch with Kidzi Thilanagar branch. The numbers will be displayed in the video, whereby you can keep in contact with the PROs here and do the needful.